அமைதியாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வர. நானே இப்போ சம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை வந்து ரிமோட்டை என்கிட்ட பிடிங்கிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? உனக்கு சும்மா விட போய் தான் ஓவரா திமிர் வந்துருச்சு. இரு, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த வாங்கிக்கோ. அம்மா விடுறி, அம்மா வந்துட்டாங்க, விடுறி. 2 பேருக்கும் சமத்தி விளை போது ஒழுங்காக விட்டுருவியே. சரி இரு, சமாளிப்போம். நமக்கு தேவை சமாளிப்பா. ஏய், 2 பேர் என்ன பண்ணுறீங்க? அப்பாவே இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ரிமோட்டுக்கு டிவியெல்லாம் ஒட்டச்சு நொறுக்கி எரிஞ்சிருக்கேன் பார்த்துக்கோ. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாட்டி என்னையை திட்டிட்டு போகுது. என்ன 2 பேர் சண்டை போட்டீங்க? ஒழுங்காக இருக்க முடியல சரி உங்களுக்குன்னு. இரு, பாட்டி வீட்டில் போய் 2 பேரையும் கொண்டு விடுதனா இல்லையான்னு பாரு. மூஞ்ச மாற்றிப்போ, மூஞ்ச மாற்று. என்ன டக்குன்னு பல்லு விழுப்பத்துக்கு வர மாடு மாதிரி பல்ல காட்டுறீங்க? என்னாச்சு? 2 பேருக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, என்னை பார்த்ததும் சிரிக்கிற மாதிரி சமாளிக்கிறீங்களா? ஆட, என்னம்மா எங்களை சண்டை போட்டுன்னு பற்றி சொல்லிட்டா இப்படி? நாங்களாவது சண்டை போடுறதாவது. அண்ணன் தலையில் நிறைய பொடுகு இருக்குதுமா, அதான் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. நீ போய் நாங்கள் சண்டை போட நினச்சிட்டு, நாங்கள்லாம் பாச மலர்கள். பாருங்க மக்களே, இவ்வளோ நேரம் நீ அடி வெளுத்து வாங்கிட்டு இப்போ எப்படி எங்கள் அம்மா கிட்ட சமாளிக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க என்னோட சமாளிப்பேன். என் தங்கங்க எப்படி ஒற்றுமையா இருக்கு. கிளவி எப்படி சொல்லிட்டு போகுது பாரு என் பிள்ளைங்களை பத்தி. சரி, ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, அம்மா கண்டுபிடிச்சிட போகுது. அம்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நீ என்னையே தூக்கி சாப்பிட்டுருவா போல. சரி விடு. தங்க வாங்க, அம்மா உங்க 2 பேருக்கும் சூப் வச்சு தரேன் வாங்க.